யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு ஓல்டன் டேஸ் இதுதான். அதேமாதிரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா கொத்தவரங்காயை வச்சு பண்ண போகிறோம். கொத்தவரங்காயை வச்சு எல்லோரும் எப்போ பருப்பு உசிலி பண்ணலாம், இல்லைன்னா நம்ம தேங்காய் போட்டு கறி பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பொரிச்சு குழம்பு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பேன். பட் இது கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொத்தவரங்காயும் பலாக்கொட்டையும் போட்டு புளியிட்ட கூட்டு அப்படின்னு ஒன்று உண்டு. பழைய நாளில் பண்ணுவாள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதில் தேங்காய் எண்ணெய் செவக்க வறுத்து போடணும், அதெல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் நான் போடுற இடத்துல தேங்காய் எங்களுக்கு அவ்வளோ வேண்டாம் மாமி அப்படின்னு சொன்னேன்னா கொஞ்சம் நான் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்டே போட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 1/4 கிலோ கொத்தரங்காய். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தண்ணி விடலாம். நல்லா இது காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. இது பலாக்கொட்டை இந்த மாதிரி முன்னாடியே தண்ணி விட்டு வேக விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெந்திருக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் பார்த்தாலே. இதில் பலாக்கொட்டையில் இருக்கிற பால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வேண்டாம், நமக்கு பலாக்கொட்டையை மட்டும் நல்லா அலசிட்டு எடுத்து இந்த கூட்டில் போடலாம். காய்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். சாம்பார் பொடி, குழம்பு பொடி எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு 1 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். இது யோகாம்பாள் சாம்பார் பொடி. ரொம்பலாம் காரமாக இருக்காது. நான் 1 டீஸ்பூன் மேலே ஒரே மிளகாவத்தலும் தாளிச்சு கொட்டுவோம். அதனால் ஒரு 1 டீஸ்பூன் சரியாக இருக்கும். நல்ல காரமாக வேணுங்கிறவா நல்லா 2 ஸ்பூன் கிட்ட வேணும்னா போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு சின்ன பீச். இது முதல்ல வேகட்டும். ஓரளவுக்கு இது வெந்ததுக்கு அப்புறமா பலாக்கொட்டையும் எடுத்து போட்டு கொஞ்சம் நாள் வேக விடலாம். ஏன்னா கொத்தவரங்காயெலாம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை மாமி இதை நாங்கள் அப்படியே ஒரு குக்கரில் ஒரு விசில் வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் பெஸ்ட் ஐடியா. குக்கரில் இதை அப்படியே வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பலாக்கொட்டையை தனியாக தான் வேக விடணும். இதோட வேக விட்டேன்னா வேகாது. இந்த மாதிரி நல்ல ஒரு இது வச்சு நெசுக்கிக்கோங்கோ. அது மேலே இருக்கிற தோலியெலாம் உரிச்சிருங்கோ. தண்ணி விட்டு தனியாக வேக விட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதையும் போட்டு அதுக்கப்புறம் பருப்பையும் போட்டு அதுக்கப்புறம் மேலே என்னெல்லாம் போடணுன்றது பார்க்கலாம். இது வேகட்டும் பார்க்கலாம் நம்ம. ஸோ கொத்தரங்காய் பற்றியெல்லாம் நல்லா 3/4 பாகத்துக்கு மேலே வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இதை வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்சு இந்த பலாக்கொட்டையை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் பலாக்கொட்டையை வச்சு இப்போல்லாம் மசாலாலாம் போட்டு எல்லோரும் சப்ஜி பண்ணுறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாரி. பட் நாங்கள் நிஜமானுமே பழைய நாள்லலாம் என்ன யூஸ் பண்ணுவோன்னா இந்த மாதிரி கூட்டில், சாம்பாரில், இதில் எல்லாத்துலேயுமே போடுவோம் பலாக்கொட்டை. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் இதை பலாக்கொட்டையை நிலக்கடலை எப்படி வறுப்போம் அந்த மாதிரி வறுத்து கூட சாப்பிடுவா. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் இது பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த பலாக்கொட்டையை இதில் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த நாளில் எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் வெங்காயம், பூண்டு, மசாலா எல்லாம் தேவையாக இருக்கா. ஸோ அதனால் பலாக்காயை வச்சு இப்போல்லாம் ஏதோ பிரியாணி பண்ணுறா, பலாக்கொட்டையை வச்சு ஏதோ ஒரு குருமா மாதிரிலாம் பண்ணுறா. பயங்கர இன்னோவேட்டிவாக எல்லோரும் யோசிக்கிறா, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம எப்பயுமே கொஞ்சம் ஓல்டு புக்கு தான். ஸோ அதனால் நமக்கு இதை தாண்டி அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு தெரியாது. ஸோ ஹோப் இதுவும் நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் இதெல்லாம் தான், இப்படிலாம் தான் பழைய நாளில் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அப்படிங்கிறதே அவளாம் நோய் நொடிலாம் இல்லாத ஹெல்த்தியாக தான் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு தகுந்த அளவுக்கு உடல் உழைப்பும் கொடுத்தா. அதனால எல்லாம் அம்மியில் அரைக்கிறது, கல்லோரலில் இடிக்கிறது அப்படின்ற மாதிரி இப்போல்லாம் எல்லாமே நின்ன வரைக்கும் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பிரச்சனை. குனிஞ்சு நிமிர்ந்து நம்மலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஓ பழைய நாளுக்கு மெதுவாக வரும். இப்படிலாம் கற்றுண்டா தான் நம்ம பழைய நாளுக்கு திருப்பி ஓல்டன் டேஸ்க்கு போயிட்டு திருப்பி நியூ வெர்ஷனுக்கு வருவோம். ஸோ இது
இதில் இப்போ நம்ம புளி ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கெட்டியாக கரைச்சிட்டு இதில் விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போகணும். அதனால் கொஞ்சம் நாழி நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் இது நல்லா பச்சை வாசனை போக இதை கொதிக்க விடுங்க. இதில் வந்து பலாக்கொட்டை இல்லைன்னா வேறு என்ன மாமி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நீங்கள் பருப்பு உருண்டை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உருண்டை பண்ணி வேக வச்சு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்கனாலும் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர் இந்த உளுத்தம் பருப்பை வந்து நல்லா அரைச்சிட்டு குட்டி 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 போண்டாவாக போட்டு அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு அதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிறீங்கனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எது வேணாலும் இது பண்ணலாம். பட் இந்த பலாக்கொட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிறைய பேர் இருப்பேன்றதுனால இது பழைய நாள் டிஷ் அப்படிங்கிறதுனால இதை நான் எடுத்தேன். ஹோப் இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொத்தரங்காயும் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. வெறும் பருப்புஸ்லி பண்ணலாம், கொத்தரங்காய் கறி பண்ணலாம். அவர் அதை தாண்டி நம்மளோட வீடியோவில் கொத்தரங்காயை நார்த் இந்தியன் ஸ்டைலில் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் ஒரு சப்ஜி பண்ணி போட்டிருக்கேன். டெஃபினெட்லி நீங்கள் தேடி பாருங்கோ. கொத்தரங்காய் சப்ஜி பை யோகாம்பால் சுந்தர் அப்படின்னு போட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த சப்ஜி கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாம்பேயில் எங்கள் பக்கத்தில் இருந்த மார்வாடி ஆற்றுலேருந்து கற்றுனேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும். அது எக்ஸ்ட்ரீம்லி குட்டாக இருக்கும். நீங்கள் அதை சாதத்தோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுன்ட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் புளியோட பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ புளி தண்ணியோடையும் நல்லா ஜோராக கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வெந்த துவரம் பருப்பு 2 கரண்டி போடுறேன். ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். இது வந்து அந்த இருக்கிற உப்பு உரப்பு புளிப்பு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கும் அந்த வெல்லம் போட்டுடலாம். பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதோட எல்லாமே சேரணும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இது கருவேப்பிலை போடலாம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சாச்சு. நம்ம வேக வச்ச துவரப்பருப்பு ஆட் பண்ணது எல்லாமே ரெடி ஆகிடுது. இதை இப்போ இறக்கிக்கலாம். இன்னொரு கடாய் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. வாசனையாக இருக்குது. அப்படிங்க கம 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 கமன்னு இருக்குது. ஆனால் எல்லோரும் சொல்லுவேன், நீ ஓல்டு புக்கிட்டே உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தான் வாசனையாக இருக்கும்னு. அஃப்கோர்ஸ், ஏன்னா நான் சின்ன வயசில் நான் என்ன சாப்பிட்டு வளர்ந்தேனோ அதெல்லாம் தான் என்னுடைய மெமரிஸில் இருக்கும். அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய அமிர்தமான ஒரு விஷயமாக எனக்கு தோணும். ஸோ இந்த நாளில் வந்து நான் குழந்தைகளுக்கோசரம் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு இதெல்லாம் தான் வந்து கிடைக்க அறியாத, அதாவது என்ன சொல்லுவாள், கிடைக்கறியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இதெல்லாம் சின்ன வயசில் அம்மா பாட்டி சித்தி இவெல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பிட்டது. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரும் என்னோட அதை சொல்லுவேன். எங்கள் மாமனார் எங்கள் ஆத்துக்காரெலாம் இதெல்லாம் போகவே மாட்டா. எங்கள் மாமியார் வந்து நம்ம 2 பேருக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணிக்கலாம்டி, அவள்லாம் கிடக்கா, அவளுக்கு என்ன வேணுமோ சாம்பார் எம்பரை வச்சுருவா, சாப்பிட்டுட்டு போட்டோம், நம்ம 2 பேருக்கு இதை பண்ணிக்கலாம் அப்படின்பா. அந்த மாதிரி நாங்கள்லாம் சாப்பிட்டு இது பண்ணினது தான். அந்த மெமரிஸ் தான் எனக்கு இதோட வாசனை இதிலெல்லாம் அப்படியே அந்த நாளில் சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரே மிளகாத்தல் 1 2 3 4. இதை வந்து நல்லா தேங்காய் எண்ணெயில் வறுத்துட்டு கூட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நல்லா வறுபடணும். நிதானமாக வச்சுன்னு பண்ணுங்க, அடுப்பை பெருசாக வச்சுன்னு பண்ணாதீங்க. இதுவே எங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு யோசிக்கிறவா இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு தேங்காயே வேண்டாம் அப்படின்றவா வெறும் கடுகும் மிளகாத்தில் மட்டும் தாளித்து கொட்டின்றது. ஜோரான கொத்தவரங்காய் புளியிட்ட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக சாத்தத்தோடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு செவந்திருக்கட்டும் தேங்காய். இதை நம்ம அடுப்பை அணைச்சிடுறேன். இதை வந்து இதோட சேர்ந்து ஒரு கொதி வாங்கிட்டு இறக்கிடுங்க. ஜோராக ரெடி ஆகிடுது. ஹோப் இது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு உரப்பு திதிப்பு எல்லாம் கலந்ததாக தேங்காய் எண்ணெய் வாசனையோட தேங்காய் போட்டதோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சுட்டு அடுப்பு அணைச்சிடுறேன்.
இது ரெடி ஆகிடுத்து. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக். நன்றி.